வடக்கை கட்டியெழுப்பும் பெண்கள். வடக்கில் தற்போது 70,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பெண் தலைமை குடும்பங்களாகவே காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில மட்டுமே 42,000க்கும் மேற்பட்ட பெண் தலைமை குடும்பங்கள் உண்டு. இலங்கையில் தற்போது 1/4 மடங்குக்கும் அதிகமான குடும்பங்கள் பெண் தலைமை குடும்பங்களே. பெண்கள் தாயாக, பாதுகாவலராக, உழைக்கும் தொழிலாளியாக இக்குடும்பங்களினுடைய முழு பாரத்தையும் தாங்குகின்றனர். பல பெண்கள் தமது குடும்பத்திற்காக தன்னலமின்றி உழைத்து தங்களின் ஆற்றலை மௌனமாக வெளிப்படுத்துகின்றனர். அவர்களின் அர்ப்பணிப்பு குடும்பத்தை மட்டுமல்ல, சமுதாயத்தையும் முன்னோக்கி அழைத்து செல்வதாக காணப்படுகிறது. போரின் காரணமாகவே வடக்கில் பெண் தலைமை குடும்பங்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்தது. 2010 35,000 இருந்த எண்ணிக்கை 2016 64,000 2019 67,000 அதிகரித்தது. தற்போது 2010 இருந்த எண்ணிக்கையின் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. ஆயினும் போரிலிருந்து மீண்டு தமது குடும்பத்தை போராடி கட்டியெழுப்பும் இந்த பெண்கள் பலரும் சமூகத்தால் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதுடன் சமூகத்தில் இருந்து பலரும் தனிமைப்படுத்தப்படுகின்றனர். பெண் தலைமை குடும்பங்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்த மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு பெண் தலைமை குடும்பங்களை பொருளாதார ரீதியாக வளமாக்கும் திட்டங்களை செயல்படுத்தி வருவதுடன் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் உதவி செய்து வருகின்றன. எனினும் இன்று வரையிலும் பெண் தலைமை குடும்பங்கள் சந்தித்து வரும் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படாமல் தான் இருக்கின்றது. அவர்களின் கதைகள் கேட்கப்பட்டு அவர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களுக்கு தீர்வு காண அரசியல் மற்றும் சமூக மாற்றங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் என்றும் அவர்களின் வலிமை நினைவூட்டப்பட வேண்டும்.